ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மகாநதி அப்படி சீரியலில் பார்க்க போகிறோம். இந்த சீரியலில் என்ன ஆச்சுன்னா விஜயும் காவேரி வந்து இப்போ பிரிச்சுட்டாங்க. பிரித்ததுனால என்ன ஆச்சுன்னா ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இப்படி இவங்க பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் வந்து இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி காவேரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உண்மை தெரிஞ்சு நேராக போகிறாரு. அங்கே வந்து காவேரி ஆட்டோவிலேருந்து இறங்குறாங்க. பார்த்த உடனே நேராக பக்கத்தில் போகிறாரு. உடனே அம்மா அம்மா நான் சொன்னேன்ல ஒரு பொண்ணு அந்த அவனோட அப்பா தான் இவ அப்படி சொல்கிறான். இதை கேட்டு விஜய் வந்து அவருக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் திகச்சு போகிறாரு. ஆனால் சந்தோஷமாக பேசலாம்னு சொல்லிட்டு என்ன தெரியலையா காவேரிங்கிறாரு. உடனே தம்பி நீங்கள் வந்து இப்போ பிள்ளைக்காக தேங்க்ஸ் சொல்லணும்னா வீடு வரை எதுக்காக வந்திருக்கீங்க, அப்புறம் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் காவேரி உள்ளே போன பிறகு நேராக போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் கோயிலில் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து சரி அப்படி சொல்கிறாரு. விஜயை பார்த்து அப்படியே திகச்சிட்டாங்க. கோயிலில் வச்சு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது தம்பி. எங்ககிட்ட என்ன சொன்னாங்க, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா, என்னம்மா என்ன வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாரு, எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பிழைக்க மாட்டார் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி காவேரி வந்து பார்த்தீங்கன்னா நினைவு போயிடுச்சு, அதனால் எங்கள் குழந்தைய தாங்கன்னு சொல்லி எங்ககிட்டேருந்து குழந்தைய வந்து பறிச்சுக்கிட்டாங்க. குழந்தைய வந்து பறிச்சுக்கிட்டு எங்களை வந்து வெளியில் போங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பறிச்சுட்டாங்க. உங்களுக்கு நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் தெரியல, இப்படி குழந்தையும் பறிச்சுக்கிட்டு இப்படி வந்து பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லி கதறி அழுறாங்க. என்ன இந்த அளவு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து செஞ்சது மகா தப்பு தான், இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. குழந்தைய வந்து விற்கிச்சிட்டு உங்ககிட்ட வந்து விஜய் வந்து உயிரோடு இருக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எங்ககிட்ட காவேரி இல்லை அப்படின்னு எங்கிட்ட சொல்லிட்டாரு. இப்படி தான் வந்து இவங்க வந்து 2 பேரையும் பிரிச்சிருக்காங்கம்மா. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னை பார்த்த உடனே காவேரி ஓடி வருவா, பேசுவான், எப்படி இருந்தாலும் சரி இனிமேல் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல்ல என்னம்மா செய்யுது சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் கதறி அழுறாங்க. அம்மாவும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து காவேரி கண்டிப்பாக எங்கூட தான் அவள் வாழணும், கண்டிப்பாக நான் அவளை கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக 2 பேரும் விஜய் வந்து மறுபடியும் வந்து என்னுடைய குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே அம்மா இல்லையா அம்மா இல்லையான்னு கேட்டுட்ருக்கா. இன்னி வரையும் அவளுக்கு அம்மா கிடையாமல் அம்மா இல்லாத ஒரு பிள்ளையாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இது எவ்வளோ பெரிய கொடுமை. அதேமாதிரி காவேரிக்கு வந்து நினைவுலாம் வந்து போயிடுச்சு. அவளும் வந்து பார்த்தினா இருக்கா. அப்போ அவன் நினச்சி பார்க்குறாரு, கல்யாணம் ஆனது எல்லாமே நினச்சி பார்க்குறாரு. இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சீரியல் ரிவ்யூ எல்லாமே வந்து பாருங்கள். இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம், தாய்க்கிழவி அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை வந்து விமர்சனம், இந்த படம் வந்து 12 கோடியில் எடுத்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. 22 கோடி வந்து இன்றைக்கி வந்து வசூல் பண்ணியிருக்கான். 12 கோடி 10 கோடி இப்போவே வந்து லாபம் வந்து அசால்ட்டாக எடுத்திருக்கு. இன்னும் இந்த வாரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 50 கோடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து 10 கோடி வந்து லாபம் வந்திருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய 50 கோடி அப்படிங்கும்போது 12 கோடியில் எடுத்த படம் 50 கோடினா கண்டிப்பாக வந்து 38 கோடி இன்னும் கண்டிப்பாக அந்த லாபம் தான் வரும், நஷ்டமே வராது. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பட்ஜெட்டில் உள்ள படம் தான் மக்கள் பார்ப்பாங்கன்னு கிடையாது. நல்ல படமாக இருந்தால் எந்த ஒரு படத்தையும் வந்து ரசித்து வந்து பார்ப்பாங்க. அந்த வழியில் இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.